எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே இங்க பாருங்க, நான் உங்களை காதலிச்சது உண்மைதான். உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணது உண்மை. எல்லாமே என்னாலதான் ஆரம்பிச்சது. தப்பெல்லாம் என் மேலதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா என் அப்பா அம்மாவை கொன்னுட்டு தான் என் கல்யாணம் நடக்கும்னு நான் நினைக்கல. எனக்கு எல்லாத்தையும் விட என் அப்பா அம்மா தான் முக்கியம். அப்படின்னா உங்க அப்பா அம்மா சம்மதிக்கலன்னா சுந்தர தூக்கி போட்டுருவியா? ஆமா, நான் சத்தியமா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். பாத்தியாடா, தேவையாதெல்லாம் உனக்கு? இப்பவாத உனக்கு புத்தி வருதா? நீ ஓகேன்னு சொன்னா 100 பொண்ணுங்களை நிப்பாட்டிருக்க அம்மா ரெடியா இருக்காங்க. இதுங்க பின்னாடி போய் தேவையில்லாம ஏமாந்துட்டியாடா. வா கிளம்பலாம். டைம் வேஸ்ட். டேய், சிவா, எங்க அக்கா ஏதோ வருத்தத்துல பேசுறாங்க. இங்க பாரு, என் தம்பிக்காக தான் நான் இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கேன். நீங்க எல்லாருமே உங்க தகுதிக்கு மீறி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. சாரி சிவா, ப்ளீஸ். மீனுக்குட்டி, அழாத மீனுக்குட்டி, நீ எனக்கு வேணும். நீ இல்லைன்னா என்னால வாழவே முடியாது. டேய், வர்றியா இல்லையா? சின்ன மாப்பிள்ள மனசு மாற மாட்டேன்றானே. இத உடனே சிஸ்டர்கிட்ட போய் சொல்லணும். சிஸ்டர், சிஸ்டர் எங்க இருக்கான்னு தெரியலையே. சிஸ்டர், சிஸ்டர், சிஸ்டர் எங்க இருக்கிற நீ? ஐயோ, ஏன் கத்துற? ஐயோ, நிஜமாலுமே சுந்தர் உன் பையன் தானா? இல்ல ஹாஸ்பிட்டல்ல குழந்தை கிழந்தை ஏதாவது மாத்தி எடுத்து வந்துட்டியா? அவனுக்கு உன் புத்தியில கொஞ்சம் கூட இல்லையா? அதனாலதான் கேட்டேன். அவனுக்கு கோவமே வரமாட்டேங்குதே. சின்ன பையன் மாதிரி எப்ப பார்த்தாலும் சென்டிமெண்ட்டுக்கு ஃபீல் பண்ணி ஓன்னு அழுதுகிட்டே இருக்கானே. அவன் லவ் பண்றானே மீனாட்சி, அவ வாய் தவறி செத்து போடான்னு சொன்னாலே போதும். செத்து போனாலும் போயிடுவான் போல் இருக்கே. இத பாரு, தேவையில்லாதத பேசாம சொல்ல வந்ததை சொல்லு. கோதாவரி பொழைச்சிட்டால, அதுக்கு அவளோட பொண்ணுங்க கோயில்ல மண்சோறு சாப்பிட போயிருக்கிறாங்க. உன் பொண்ணு இருக்காள தாரணி, உடனே இந்த மேட்டரை சுந்தருக்கு பாஸ் பண்ணிட்டான். சும்மா இருப்பானா நம்ம சுந்தரு? சிவாவை வலுக்கட்டாயமா கோயிலுக்கு இழுத்துட்டு போயிருக்கிறான். மீனாட்சி கிட்ட போய் உங்க அப்பா அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்களான்னு கேட்டான். அவங்களே அவங்க அப்பன் திட்டின கடுப்புல இருந்தாளுங்க. கல்யாணமும் வேணா ஒரு மண்ணும் வேணான்னு இவனை நல்லா திட்டிட்டு போயிட்டாளுங்க. இப்ப இந்த சுந்தர் மீனாட்சி கல்யாண மேட்ரு நமுத்து போன பட்டாசு மாதிரி ஆயிப்போச்சு. இதுக்கப்புறம் நீ நினைச்ச மாதிரி சுந்தருக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஈஸியா கல்யாணத்தை முடிச்சிடலாம். பேக்கு மாதிரி பேசாதண்ணே. ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை வேண்டான்னு சொன்னா அப்பதான் அந்த ஆம்பளை அவளையே சுத்தி சுத்தி வருவான். அதுதான் ஆம்பளை புத்தி. மீனாட்சி வேண்டான்னு சொன்னாலும் இவன் விடவே மாட்டான்.
எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அவன் மனசை மாத்த பாப்பான். சரி இப்ப என்னதான் பண்றது சிஸ்டர்? என்ன யோசிக்கிற சிஸ்டர்? இல்ல, நான் நினைச்சது ஒண்ணு நடக்கணும். அது மட்டும் நடக்கட்டும், அப்ப சொல்றேன். என்ன சிஸ்டர் அது? முதல்ல பால் நம்ம கோர்ட்டுக்குள்ள வரட்டும். அப்போ நான் ஆடுறேன். அந்த ஆட்டத்துல எல்லாரும் ஆடி போயிடுவாங்க. என்ன பாலு கோர்ட்டுன்றா எனக்கு ஒண்ணும் புரியலையே. இங்கதான் இந்த வீடு தான்ப்பா. இந்தாப்பா. வாங்க அண்ணி, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லைங்க. அனு, நீ போய் ஆலங்கரைச்சு எடுத்துட்டு வா. உள்ள வாமா. பாரு, இந்நேரம் மீனாட்சி கல்யாணம் முடிஞ்சு நீ அவளுக்கு ஆரத்தி எடுத்திருக்கணும். கால கொடூரம், நான் உனக்கு ஆரத்தி சுத்த வேண்டியதா இருக்கு. மரம் மாதிரி நிக்காம இத போய் வேப்ப மரம் வேர்ல ஊத்திட்டு வா. உள்ளவா கோதாவரி. உட்காரு கோதாவரி. காப்பி போட்டு எடுத்துட்டு வர, சாப்பிடுறியாமா? இல்ல பரவாயில்ல. பாக்க ரொம்ப டயர்டா இருக்க. மாத்திரை எல்லாம் போடுறல்ல? ஏங்கா, நீங்க வாய மூடுங்க. 4 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாதா? எல்லாம் டாக்டர் அவங்ககிட்ட சொல்லிருப்பாங்க. அண்ணி, இவ கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதெல்லாம் ஒரு முடிவும் பண்ணல. முடிவு பண்ணது சொல்லி அனுப்புறோம். நீங்க முதல்ல கிளம்புங்க. என்ன சக்தி, எதுக்கு என் மேல கோவப்படுற? கல்யாணம் நின்னு போனா அந்த பொண்ணை அப்படியே வீட்டுல வச்சுக்க முடியுமா? ஏதாவது வெளியூர் மாப்பிளை பார்த்து சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி அனுப்ப வேண்டியதுதான். பொதுவா இந்த மாதிரி நடந்துக்கிறவங்களுக்கு அப்படித்தானே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி தான் பண்ண போறீங்களா, இல்ல ஏதாவது புது ஐடியா வச்சிருக்கீங்களா? ஏன்னா உங்க பசங்க நிறைய பிளான் எல்லாம் போடுவாங்க, அதான் கேக்குறேன். ஏம்மா, உடம்பு சரியில்லாதவளை பார்த்து விசாரிச்சுட்டு போக வந்தீங்களா, இல்ல இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு எங்களை கொல்ல வந்தீங்களா? என்னென்ன நீங்களும் இப்படி கோவப்படுறீங்க? அசம்பாவிதம் நடந்த வீட்டுல நல்லது பேசணும்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல எண்ணத்துல தான் நாங்க கேட்டோம். அதுக்கு போய் எல்லாரும் இப்படி ஆத்திரப்படுறீங்க. எங்களுக்கு எதுக்கு இதெல்லாம்? நாங்க கிளம்புறோம். அக்கா, நீ வாக்கா போலாம். கோதாவரி, நீ ஒன்னும் மனசுல வச்சுக்காத. அவ வாய் துடுக்கு அப்படிதான் பேசுவா. பசங்களா, அம்மாவை நல்லபடியா பாத்துக்கோங்க. போயிட்டு வரேம்மா. வரேன் கோதாவரி. பாத்தியா, உன் பொண்ணுங்களால நம்ம எல்லாரும் எவ்வளவு கேவலமா பேசிட்டு போறாங்கன்னு. இவ்வளவு நாள் நம்ம கட்டி காப்பாத்தின மானம் மரியாதை எல்லாம் காத்தோட போயிடுச்சு கோதாவரி. மீனாட்சி, போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரியா? சரிம்மா. அம்மா, நீங்க எங்களை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அப்பா ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? என்ன இருந்தாலும் நான் அம்மா இல்லையாடா? அதான் நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அப்பாவும் சீக்கிரமே உங்களை புரிஞ்சுப்பாரு. கவலைப்படாதீங்க.
அழாதம்மா. அம்மா காஃபி. அக்கா உட்காரட்டுமா? இங்க வா. இந்த காஃபியை நீ சாப்பிடு. அம்மா நேத்துல இருந்து நீ பச்சை தண்ணி கூட குடிக்கலையாமே. மீனாட்சி, இப்ப எதுக்கு அழற? அம்மா உன்னை ஒரு வார்த்தை கூட தப்பா பேசலையே. அப்பா எங்களை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியில அனுப்புனப்போ என்னால இத்தனை பேருக்கு சங்கடமானு தோணுச்சு. அந்த நிமிஷமே செத்து போயிடலான்னு நினைச்சேம்மா. உனக்காக தான் நான் உயிரோட இருக்கேன். என் நிலைமையை உன்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் எந்த முடிவா இருந்தாலும் எடுக்கலான்னு தான் இருந்தேன். சரி, நீ அழாத என்ன. இந்த காஃபியை குடி. வேண்டாம்மா, நான் எந்த தப்புமே பண்ணலம்மா. எங்களை மன்னிக்க சொல்லி அப்பா கிட்ட சொல்லுமா ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா. சரிடா, நான் அப்பா கிட்ட சொல்றேன். சாப்பிடு. வேண்டாம்மா. ஒண்ணுமே சாப்பிடாம வெறும் வயித்தோட இருக்கியே. அம்மா அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்றேன்ல. இந்தா. ஓகே, பரவாயில்ல. அப்புறம் இவர் கார்த்திக் வந்து இன்னைக்கு வரமாட்டார் ஆஃபீஸ்க்கு. அவருக்கு ஒரு மீட்டிங் ஷெட்யூல் இருக்கு. அதை நம்ம மேனேஜர் ரங்கராஜனை போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க. ம் ம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுவும் இல்லாமல் நானும் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க். சிவா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றேன். வர்றதுக்கு எப்படியும் ஒரு 2 hours ஆகும்னு நினைக்கிறேன். 2 hours இல்ல, 2 weeks ஆகும். எல்லா வேலையும் நீயே பாரியா. முதல்ல இப்ப போன வை. டேய், உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? ஒரு முறை ஃபோன் பண்ணி பேசுறா. யாருக்கிட்ட? சக்தி கிட்ட. நான் எதுக்கு அவகிட்ட பேசணும்? டேய், தயவு செஞ்சு எனக்காக பேசுறா. டேய், நம்ம இறங்கி போக கூடாதுடா. கோயில உன்னை நிக்க வச்சு எப்படி பேசுனாங்க? நீ தான் வேணும்னா அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. ப்ளீஸ் எனக்காக பேசு ப்ரோ. எனக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீ தானே ப்ராமிஸ் பண்ண. என்னடா எப்ப பார்த்தாலும் ப்ராமிஸ் ப்ராமிஸ்னு அதையே சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாம் பொறுமையா இரு, அப்புறம் பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ரோ. சரி, பேசுறேன். நான் பேசும்போது அப்படி பேசாத, இப்படி பேசாத, கோவப்படாத, இந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோயேன். சரி ப்ரோ, ஆனா கொஞ்சம் பார்த்து பேசு ப்ரோ. கொடு. போன் தான் கட் பண்றல, திரும்ப திரும்ப எதுக்கு கால் பண்றீங்க? நீங்க என்ன மென்டலா? ஏய், எதுக்கு கத்துறீங்க? நீங்க போன் பண்ணா உடனே எடுத்துடணுமா? ஆப்போசிட்ல இருக்கிறவங்க ஏதாவது கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருப்பாங்க. அது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? சிச்சுவேஷனு? நீ எந்த சிச்சுவேஷன்ல இருக்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? போனை எடுத்துட்டு இப்ப பேச முடியாது, அப்புறமா பேசுறேன்னு சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு சும்மா நான்சென்ஸ் மாதிரி கத்திட்டு இருக்க. அப்படியா? இப்ப சொல்றேன், எனக்கு பேச நேரம் இல்ல, போனை வைங்க. ஹலோ, நீ இப்ப பேசிதான் ஆகணும். இப்போ உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க?
உங்க அப்பாட்டெல்லாம் பேசியாச்சா? நாங்க கோயில்ல சொன்னது உங்களுக்கு புரியலையா? இல்ல எங்களை டார்ச்சர் பண்றதுக்காக புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? நாங்களே எங்க அப்பா பேசலன்னு சோகத்துல இருக்கோம். இந்த நேரத்துல எங்க அப்பா கிட்ட எப்படி பேச முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சீக்கிரமா பேசி ஒரு நல்ல முடிவா எடுங்க, இல்லைன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். என்ன பிளாக்மெயில் பண்றீங்களா? ஐயோ அப்பா, இந்த பிளாக்மெயில் பண்றது, இன்டைரக்டா குத்தி காட்டுறது, பழமொழி சொல்றது இதெல்லாம் எனக்கு தெரியாது. சுந்தர் மீனாட்சி கல்யாணத்துக்காக இவ்வளவும் பேசிட்டு இருக்கேன். சரி, இவ்வளோ சென்டிமெண்டா பேசுறல்ல, சப்போஸ் என் தம்பி மனசு மாறிட்டா? டேய் சிவா, ரா. சொல்லு, என்ன பண்ணுவீங்க? உண்மையா காதலிக்கிறவங்க காதலுக்காக பொறுமையா இருப்பாங்க, காத்திருப்பாங்க. சுந்தர் கண்டிப்பா வெயிட் பண்ணுவாரு. ஏன்னா அவர் உங்கள மாதிரி கிடையாது. ஹி இஸ் ஜென்டில்மேன். அவருக்கும் உங்களுக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கு. ஏய், இப்பதான் நான் சொன்னேன், மறுபடியும் குத்தி காட்டுற பத்தியா? இதுதாண்டி, உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஏய், நீ முதல்ல போனை வை. மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணாத. ப்ரோ என்ன சொன்ன? உன்னை மறுபடியும் விஷம் குடிக்க சொன்னா குடிக்கிறியா? ஏண்டா டேய், உனக்கெல்லாம் லவ் பண்ண வேற பொண்ணே கிடைக்கலையாடா? போய் அந்த திமிரு பிடிச்சலோட அக்கா தான் உனக்கு கிடைச்சாலா? உங்க 2 பேர் கல்யாணம் மட்டும் முடியட்டும், அப்புறம் அவளுக்கு இருக்கு. நான் ஆண்டியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்பவே இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் எங்க குடும்பத்தை பத்தி வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நீங்க எங்க வீட்டுக்கு வர்றது நல்லதில்ல. போதுங்க, நீங்க செஞ்ச நல்லதெல்லாம் போதும், போயிடுங்க. சரிங்க சார், இதுதான் நான் வர கடைசி டைம். நான் உள்ள போலாமா வேணாமான்னு நீங்க தான் சொல்லணும். தேங்க்யூ சார். மா, இப்ப எப்படிமா இருக்கு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. வாப்பா. ஐயோ ஆண்டி ஆண்டி, நீங்க உட்காருங்க. உட்காருப்பா. அம்மா, என் மேல எதுவும் உங்களுக்கு கோவம் இல்லையே? உங்க மேல கோவப்படுறதுக்கு என்ன தம்பி இருக்கு? என் பொண்ணுங்க மேல நான் எவ்வளவு அக்கறை வச்சிருக்கணும், அதை விட நீங்க அக்கறையா இருந்திருக்கீங்க. என்ன, அவங்க அப்பா தான் இவ வாழ்க்கை வீணா போச்சுங்கிற வருத்தத்துல இருக்காரு. சரிம்மா, என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன பண்றதுன்னு ஒரு வழியும் தெரியல தம்பி. நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. நீங்க போய் சுந்தரம்மா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதானே?